ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ இப்போ பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முடிஞ்சு ஜெயிச்சு கம்மியான்னு சொல்லி ரூம் மேட்ச் கூப்பிட்டுருக்கான். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி டே வந்து வாடா ஒரு மேட்ச் வந்து விளாடுறா அப்படின்னு கூப்பிட்டான். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. நானும் அவ்வளோ பெரிய கேம் பிளேயர்ல இல்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, ஏதோ ஒன்று ரெண்டு சும்மா ஆடுவேன். மாஸ்டர் வரைக்கும் போயிருக்கேன், எலைட் மாஸ்டர் வரைக்கும் போயிருக்கேன், அவ்வளோதான். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்னுலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சரி, அவனுங்க ஒரு ப்ரோ பிளேயர் இருப்பாங்களாட்டிருக்கு. நம்மளால ஈடு கொடுக்க முடியல. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது. இப்போ அந்த கேம் பிளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே அப்படியே லைவாக பார்த்துட்டே வாங்க. அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறேன். அப்படி டப்பர் அடலுக்கு எதிர்த்துறேன். என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு ஓடிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஜீரோ பண்ண எடுத்தாச்சு. ஜீரோ பண்ண யார் எடுக்கேன் ஒருத்தர் வந்தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டை ஏடுபிள்ளைன்னு மண்டையில் வாங்கினான். அவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண ஒருத்தர் வந்தான். அவன் அடிக்கலாம் பார்த்தா ஏடுபிள்ளைன்னு மிஸ் ஆகிட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டான். அப்புறமேட்டு அவன் க்ளோவல் போட்டு ரிவ்யூ பண்ணி அவன் செத்துட்டான். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் க்ளோ அழுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவல் போட்டுக்கிட்டான். சரி பண்ணி அஞ்சு ஏரில் மட்டும் 3ஆவது சேரும் க்ளோவல் ப்ரூவ் பண்ணிட்டான். டக்குனு க்ளோவல் உடஞ்சி அவ்வளோ பீஸ் எடுத்து டபுள் பேரில் வச்சு டப்பார் நடிச்சு டப்பான்னு இது டப்பாங்க யானை மாதிரி தான் நான் இருக்குது. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. காலேஜ் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயித்தோம். அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச்சு தான் அவன் அடித்தேன். கோல் போட்டான். கோல் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் வந்து கட்டுன்னு போட்டிருக்கேன். நிறைய மேட்ச் நானும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கினேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. அதனால தான் கட் பண்ணிட்டேன். நான் அடி வாங்கின மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம நான் இதான் ஃபஸ்ட் வீடியோ வேறு அடி வாங்கினா போட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். பையன் அப்புறம் சரி சுற்றி போய் அடிக்கலான்ட்டு சுற்றினா அவனும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சுற்றி ரூமை சுத்தாதரா அப்படின்ட்டு. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு போய் அடிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் நான் கஷ்டேன். ஒரு 100 டைம் ஒருத்தர் அடித்தேன். தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடு அடிச்சிச்சு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நாக்காகிட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சு சீன் மொத்தம் போட்டிருக்கேன். ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 ஆகிடுச்சு, 5க்கு 2 ஆகிடுச்சு. இப்போ ஒரு அடி பார்த்தீங்களா பட்டார்னு ஒரு ஓப்பன் என்ட்ருந்தான். ஒன்றை அடித்து கீழே எடுக்கலான்னு பார்த்தா சுற்றி க்ளோவில் போட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டான். பக்கத்தில் போனால் க்ளோவில் மேலே ஏறின்னு அடிக்கிறான். யாரா நீ சாமி அப்படின்ட்டு தான் நான் என்னையே போட்டான். போட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம அவமான நிலையில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனேன். நான் அப்போயும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த மேட்ச் இதே மாதிரி உங்களை ரீமேட்ச் கூப்பிடுவோம் வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடுவது உங்கள் பாட்டு மைண்ட் வாய்ஸ்.